த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். 90s கிட்ஸுடைய மறக்க முடியாத நினைவுகள்ல இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த லாரி ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் பிடிச்சிருக்கும். இந்த லாரியை தூரத்துல பார்த்தாலே தெரிச்சு ஓடின எத்தனையோ பேரு இப்பவும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அதுக்கப்புறமா இந்த லாரிகளை பல வருஷமா நம்மளோட சாலைகள்ல நம்மளால பார்க்கவே முடியல. விரைவில் இந்த லாரிகள் அதிக எண்ணிக்கையில இந்திய சாலைகள்ல மீண்டும் ஓட போகுது. அதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு லாரிகள் வந்த வரலாறு அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்தியாவில லாரிகளை அறிமுகப்படுத்தினது டாடா நிறுவனம் தான். இரண்டாம் உலகப் போர் சமயத்துல ஜெர்மன் நாட்டுக்கு அதிக அளவுல போர் வீரர்களுக்கு தயாரிக்கிறதுக்கான துணிகள் அப்படின்றது தேவைப்பட்டது. அப்போ இந்தியாவில நாக்பூர்ல இருக்கக்கூடிய தங்களது தொழிற்சாலைகள்ல இருந்து துணிகளை தயாரிச்சு டாடா நிறுவனம் அதை ஜெர்மனுக்கு கொடுத்தாங்க. உலகப்போர் முடிஞ்சு இந்தியாவுக்கு சுதந்திரமும் கிடைச்சதுக்கு அப்புறமா 1953 வருஷம் இந்தியாவில லாரிகளை அறிமுகப்படுத்தணும்னு டாடா நிறுவனம் திட்டம் போடுறாங்க. ஜெர்மனில ஏற்கனவே இந்த தொழில ஈடுபட்டிருந்த டைம்லர் பென்ஸ் நிறுவனத்துக்கிட்ட ஒப்பந்தம் செஞ்சுக்க நினைக்கிறாங்க டாடா நிறுவனம். உலகப்போர் சமயத்துல நமக்கு உதவின நிறுவனம் அப்படிங்கிறதால அந்த ஜெர்மன் நிறுவனத்தாலையும் அந்த வாய்ப்பை தட்டி கழிக்க முடியல. இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து 1954 வருஷம் இந்தியாவில லாரிகளை அறிமுகப்படுத்துறாங்க. டிஎம்பி 312 மாடல் லாரிகள் தான் முதலா இவங்க இந்தியாவில கொண்டு வராங்க. 15 வருஷங்களுக்கு மேலா இந்த நிறுவனங்கள் சேர்ந்து வேலை பார்த்த நிலையில கடந்த 1971 வருஷம் டாடா நிறுவனம் ஜெர்மனி நிறுவனத்து கூட இருந்த ஒப்பந்தத்தை முறிச்சுக்கிட்டு இந்தியாவில அவங்களே சொந்தமா லாரிகளை தயாரிக்கக்கூடிய தொழில்ல முழுமையா ஈடுபடுறாங்க. 1210, 1615 அப்படின்னு அடுத்தடுத்து இவங்க வெளியிட்ட மாடல்கள் எல்லாமே படு சூப்பர் ஹிட். எல்லாம் சரியா போயிட்டு இருந்த நேரத்துலதான் கடந்த 1983 வருஷம் மத்திய அரசாங்கம் இந்த லாரிகள் தயாரிப்பு சம்பந்தமான மிக முக்கியமான ஒரு முடிவை எடுக்கிறாங்க. அது வரைக்கும் இருந்துகிட்டு இருந்த லாரி மாடல்களை முழுமையா மாற்றுவதற்கு அதுதான் காரணமா அமைஞ்சது. மத்திய அரசு கொண்டு வந்த அந்த மாற்றத்தின்படி லாரிகளுடைய முகப்பு விளக்குல இருந்து பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கு வரைக்கும் 12 மீட்டர்ல இருந்து 19 மீட்டர் வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ற கட்டுப்பாடுகளை விதிக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே நமக்கு பிடிச்ச அந்த பழைய மாடல் லாரிகள்ல இன்ஜின் அப்படின்றது முன்னாடி இருக்கும், அதுக்கப்புறமா டிரைவர் சீட் இருக்கும், அதுக்கப்புறமா தான் லோடு ஏற்றக்கூடிய அந்த பகுதி அப்படின்றது இருக்கும். இப்போ மத்திய அரசு கொண்டு வந்த அந்த புதிய கட்டுப்பாடுனால டிரைவர் சீட்டுக்கு கீழேயே இன்ஜின்கள் இருக்கிற மாதிரியான லாரி மாடல்கள் அப்படின்றது வர தொடங்குச்சு. ஏன்னா லாரிகளுடைய தேவை அப்படின்றது அதிக அளவுல லோடு ஏற்றக்கூடிய வகையில தான் இருக்கணும். இப்படி மத்திய அரசு கட்டுப்பாடு கொண்டு வந்ததுனால பின்னாடி இருக்கக்கூடிய பகுதி அப்படின்றது ரொம்ப சின்னதாக தொடங்குச்சு. அது நிறைய நிறுவனங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்க தொடங்கினதோடு மட்டும் இல்லாம லாரி வாங்கக்கூடியவங்களும் இந்த மாடல் வேணாம், எங்களுக்கு வேற மாடல் கொடுக்க பாருங்க அப்படின்னு கேட்க தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் தான் இந்திய வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் இப்ப இருக்கக்கூடிய இந்த புது மாடல் லாரிகளை அறிமுகப்படுத்துறாங்க. ஆனாலும் இந்த புதிய லாரி மாடல்கள்ல நிறைய பிரச்சனை அப்படின்றது சொல்லப்படுது. மிக குறிப்பா இன்ஜினுக்கு மேலதான் டிரைவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்படின்றதுனால அது ஏற்படுத்தக்கூடிய அதிக வெப்பம் அப்படின்றது அவங்களுக்கு டைரக்டா அவங்க உடம்புல பட்டு அவங்களுக்கு நிறைய உடல் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துது அப்படின்றது முதல் விஷயம். ரெண்டாவது, முன்னாடி இருக்கக்கூடிய வாகனத்துக்கும் இவங்களுக்கும் இடைவெளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். இன்னும் சொல்ல போனா இடைவெளியே இருக்காது அப்படின்றதுனால ஏதாவது ஒரு விபத்து ஏற்படக்கூடிய ஆபத்து சூழல்கள்ல அந்த டிரைவர்களால சட்டுன்னு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு மைக்ரோ மில்லி செகண்ட் அப்படின்றதுதான் சாலை விபத்துகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அப்படியான அந்த மைக்ரோ மில்லி செகண்டுகள் கூட கிடைக்காததுனாலதான் விபத்துகள் நிறைய நடக்குது. மிக குறிப்பா எதுலையாவது இப்ப இடிக்கும் பொழுது வாகன ஓட்டிகளுக்கும் சரி லாரி டிரைவர்களுக்கும் சரி உயிரிழப்புகள் வரைக்கும் ஏற்படுறதுக்கு இதுதான் காரணமா இருக்கு அப்படின்ற பிரச்சனை ரொம்ப நாளா சொல்லிட்டு வந்த சூழல்ல இப்போ மத்திய அரசாங்கம் பழைய லாரி மாடல்களை மீண்டும் இந்தியாவில தயாரிங்க அப்படின்னு இந்திய வாகன தயாரிப்பு நிறுவனங்கள் கிட்ட கேட்டுக்கொள்ள இருக்கிறாங்க. டெல்லியில நடந்த நிகழ்ச்சி ஒன்றுல பேசின மத்திய போக்குவரத்து துறை செயலாளரான உமாசங்கர் இந்த தகவலை உறுதிப்படுத்தி இருக்கிறாரு. அதனால விரைவிலேயே 90s கிட்ஸுடைய ரொம்ப ஃபேவரட்டான, இன்னும் சொல்ல போனா அவங்கள ரொம்பவும் பயமுறுத்தின அந்த பழைய மாடல் லாரிகளை இந்திய சாலைகள்ல அதிக அளவுல பார்க்கலாம். இந்த பழைய மாடல் லாரின்னு ஒண்ணு எனக்கு என்னோட சின்ன வயசுல நடந்த சம்பவம் ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்டு பக்கத்துல இருந்தான்னா இந்த மாதிரியான லாரி ஒண்ணு வச்சிருந்தாரு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க விளையாண்டுட்டு இருந்தோம். திடீர்னு அந்த லாரிக்குள்ள போய் விளையாடலான்னு உள்ள போனோம். அப்ப என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அதுல இருந்த ஹாரனை தெரியாம அழுத்திடுறான். அவன் ரொம்ப நல்லாவே அழுத்திடுறான். அதுக்கப்புறமா அதை சரி பண்ண தெரியல, ஹார்ன் பாட்டை அடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருந்தவங்க எல்லாரும் கூடி வந்துடுறாங்க. எங்க அம்மா லாரியில இருந்து என்ன பிடிச்சி இழுத்து அடி அடின்னு அடிச்சாங்க. அது எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகத்துக்கு இருக்கு.
பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது இல்ல? அப்படி இந்த பழைய லாரியில உங்களுக்கு ஏதாவது நினைவுகள் இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த மாதிரியான தகவல்கள், மத்திய அரசு எடுக்கக்கூடிய இந்த மாதிரியான சின்ன சின்ன நடவடிக்கைகள் கூட எவ்வளவு முக்கியமானது அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்படியான முக்கியமான தகவல்களை தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து முதல் தமிழ் யூடியூப் சேனலை இதை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான். நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.